ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல நம்ம வெண்பாவை கடத்தப்பட்டதுல நம்ம மல்லிகை விஜய்க்கு ரொம்பவே வருத்தங்க. நம்ம வெண்பா இல்லாத நம்ம விஜய பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம மல்லிய திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. கோயில் விஷயத்திலயும் நான் நம்பவே மாட்டேன், கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வெண்பா மல்லியெல்லாம் எவ்வளவு சாமி கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க, விரதம் இருந்திருப்பா. அது எல்லாமே இந்த கடவுளுக்கு தெரியாதா, இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி பாருங்க இது வெண்பாவா யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணவும் நம்ம விஜய்க்கு பேர் அதிர்ச்சினே சொல்லலாம். வேற வழியே இல்லை, போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு பாக்குறாங்க. நம்ம வெண்பாவா இல்லையான்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டுறதுக்காக போறாங்க. நம்ம மல்லிகா ரொம்பவே அழுதுகிட்டே போறாங்க. நம்ம வெண்பாவை இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் போறாங்க. கடைசியில அது கண்டிப்பா வெண்பாவே இல்லைங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வெண்பா இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம வெண்பா அந்த ரவுடிங் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க, கையை அறுத்துக்கிட்டு. அப்புறம் அந்த லேடி இருக்காங்களே அவங்களையும் போயிட்டு கயிறெல்லாம் அழுத்து விட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த லேடி அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை தடுக்கிறாங்க. நீயும் இவங்களோட கேங்குன்றத நம்ம வெண்பா தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்களையும் கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம வெண்பா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ரவுடிங்களும் பாத்துடுறாங்க. நம்ம வெண்பா அங்கிருந்து தப்பிச்சு வரத பாத்துடுறாங்க. வேற வழியில ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. முன்னாடி ஒரு காரு நிக்குது. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தீபிகா தாங்க. ஏன்னா தீபிகா நம்ம வெண்பாவை காப்பாத்தி நம்ம மல்லிகிட்ட போயிட்டு ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா நம்ம தீபிகா ரொம்பவே திருந்திட்டாங்கன்னே சொல்லலாம். இப்ப நம்ம ஐஸ் கார்ல எல்லாம் அப்படின்னு உடனே ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. உன் பொண்ணு இப்படி காணாம போயிட்டு உனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்குதோ அந்த அளவு அதே மாதிரி தானே மல்லியோட வெண்பா தொலைஞ்சதுக்கும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு தாய்மை அவங்களோட கஷ்டத்தை பாரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபன் புரிய வைக்கிறாங்க. தீபிகா மனசளவுல புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வெண்பாவை கண்டுபிடிச்சு நம்ம மல்லிகையில ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு சாதகமாதாங்க நம்ம வெண்பாவை தீபிகா கிட்ட கிடைக்கிறாங்க. தீபிகா நம்ம மல்லிகிட்ட நம்ம வெண்பாவை கூட்டிட்டு போய் ஒப்படைக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.